இருக்கோம் நம்ம? இது என்ன ஏரியா? எனக்கு எதுவும் புரியல. இது எங்க இருக்கோம் நம்ம? இது என்ன சிலிண்டர் சைஸ்ல இருக்கு? நம்ம ஊர்ல இப்படிலாம் இருக்காது. எனக்கு என்னன்னே புரியல. என்ன ஏரியாங்க இது? இது என்ன எல்லாம் சர்க்கிள் சைஸ்ல இருக்கு? அது இருட்டாவும் இருக்கு. ஆஹா, இந்த இருட்டுல சாமி வர வருவாங்களே. சாமி எங்க? யாரையும் காணும். அது என்ன பச்சை கலர்ல லைட்டு? என்னது அது? எதுவுமே புரியல. அது என்னது? இது ஏதோ ஒண்ணு. இது என்னது? இது ஏதோ உண்டா உண்டா மாதிரி இருக்கு. இருக்கீங்களா சூரி? நல்லா இருக்கீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ, இங்க ஒருத்தவங்க வராங்க. எங்க நித்துங்க நித்துங்க. தம்பி யாரா நீ? மண்டை மட்டும் என்ன அது இந்த கடையில் இருக்கு? சார் நான் இங்கே வந்துட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க. நீங்கள் என்ன சார் இப்படி இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க? வேஷக்காரன் படுக்கிறீங்க. அட பாவி, இவ்வளோ நேரம் அவன் நம்மளை சாவடிச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம அவனை சாவடிச்சிட்டான். சரி பரவாயில்ல. ஆனால் இது என்ன ஊர்? எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. என்னது இது? என்னை பற்றி நியூஸ்லலாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்களே. எப்படியாவது இந்த ஊரை விட்டு கிளம்பணுமே. எனக்கு பயமா இருக்கு. வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எவனோ ஸ்டீவன் ஒருத்தவன் எவனோ நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கான். டப்பா மாட்டேய அவனை கண்டுபிடிச்சா வர 1 லட்சம் தரேன்ட்டானுங்க. அவனை எப்படியா கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நைட்டு தான் எவனையோ போட்டு தள்ளுறான் போலகுது. அவனை எப்படியா கண்டுபிடிச்சி ஏறணும். நம்ம கார் எங்கே போச்சு? ஏதோ இருக்க பாருங்க நம்ம காருன்னா இந்த கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் தானே வச்சுருந்தோம். தெரியல, ஏதோ ஒரு கார் எடுப்போம். நாங்கள் யார் தில்லாலங்கடி ப்ளூ பிளேயரு. சரி ஏறணும் வண்டியில், சீக்கிரம் ஏறணும் வர வண்டியில். இப்போ அந்த ஸ்டீவ் எங்கே இருக்கான்னு தெரில. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே வாங்க, நம்ம முதல்ல பீச்சில் போய் ஒரு குளியில் போட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே, இது என்னடா பீச் அப்படியே போயிட்டே இருக்குது. இத்தனை நைட் ஆகும் போதா? இப்போ தானே காலையிலே ஆகுது. ஓகே, பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். ஏதோ குளிச்சுட்டு ஜாலியாக போயிட வேண்டியதான். நான் குளிக்க போடுறேன். பாருங்க, சுரம் இராதான் வந்துடாதுல. ஐயோ என்னங்க இது இப்படியே செத்துட்டேன். அந்த கடல் உள்ள நம்ம போயிட்டு திரும்பி இங்கே வந்துட்டோமா? இது நடா பைக்கு? நம்ம அண்ணாச்சி பைக் தானே இது? ஆட்டையை போட்டு ஓடுற வண்டி தான் அண்ணாச்சி. எந்த மாதிரிலாம் பைக் வாங்கியிருக்காரு? பிங்க் கலரில் ரோஸ் கலர். அண்ணாச்சிக்கு ரோஸ் கலர் தான் பிடிக்கும். வரட்டாமா போய் ட்ரைங்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்தாச்சு. இதனால் சூப்பராக இருக்கே. சூப்பராக இருக்குங்க வண்டி. இந்த ஸ்டீவை முதல்ல கண்டுபிடிச்சி எங்கே இருக்கான்னு பார்க்கணும். வேறு எங்கே இருப்பான்னு தெரியல. எவன்டா அவன் கால் பண்ணது? ஸ்டீவு, நம்ம ஸ்டீவுங்க. ஹலோ ஸ்டீவ், நோ பேரில் வேற எவனோ மாட்டியிருக்கான். நோ அண்ணனா இல்லை நீ தானா? மாமா, அது நான் தான். ஸ்டீவு, என்ன ஸ்டீவ சொல்கிற? நீயா? ஆமாம் சோய், நான் தான் அது. ஸ்டீவ் என்ன சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியல மாம்சு. நான் நைட்டு அவனை கொண்டுட்டேன். எங்கள் ஊரில் இருக்க மாதிரியே இல்லை மாம்சு. அப்புறம் தான் பார்த்தா இது நோ ஊரு தெரிஞ்சுது. அட பக்கி, நான் சொல்கிற இடத்துக்கு இதை பாரு, இங்கே இருக்கிறது நீ சேஃப் இல்லை. எப்படியாரு நீ போயிரு, புரியுதா? நீ என்ன ஸ்டீவ் பற்றிய பேசுனுங்க? இங்கே வான்றல. ஒரு மாதிரியா போயிடுறியா இல்லை துப்பாக்கி கிட்ட சுட்டுருவா? அண்ணா நான் போயிடுறேன். அந்த வயர் இருந்தோம் பார்த்துக்கோ. ஐயோ ஸ்டீவே, நீ இங்கே இருக்க தப்பு இல்லை. ஸ்டீவே, நீ எப்படியாவது ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி அவங்க ஊரில் போயிடு. எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை ஸ்டீவே. நான் வேறு ஒரு மீட்டிங்க்கு போயிட்டுங்க எங்கள் ஆஃபீஸுக்கு. நான் போயிட்டு அப்புறமா கால் பண்ணுறேன் உனக்குண்ணா. முடியறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அதுக்குள்ளேயே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிடுறா ஸ்டீவே. அம்மா, ஐயோ சொன்னி வாய முடியலையே. இந்த ஸ்டீவ் பையன் வர தெரியாமல் இங்கே வந்துட்டானே. நம்ம என்னங்க பண்ணுறது? நம்ம ஆஃபீஸ் உள்ள போவோம், அதான் நம்ம கரெக்டு. ஹலோ சார். யோ கிருஷ்ணா, நீயா? வா, சீக்கிரம் ஓடு. இங்கே வர போலீஸ் வர வராங்க.
எறா கார மாப்பிள இடி 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 எப்படியோ நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யாருன்னு தானே பார்க்குறீங்க, ஸ்டீவ். எப்படியோ ஒரு கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கடையில் நீ தானே ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை நெத்தி பண்ணிலே டப்புன்னு போட்டு வந்துட்டேன். குச்சிடுறா வராங்க, எவனையும் என்கிட்ட வரக்கூடாது. எனக்கு கார் கொடுங்க, கார் கொடுறா, கார் கொடுறா. அதுக்கு கொடுக்க மாட்டேன், யாரையும் கொடுக்க மாட்டாங்க. அவன் இது அடுத்து நீ எவ்வளோ வாங்கணும். இந்த கார் ஓட முடியுது, ஓட்ட காரை ஏன்டா வச்சுருக்கேன்னு தெரியல. ஓடு ஓடு வீட்டுக்கு ஓடு, அவ்வளோதான். உள்ளே யாரு கதை தருங்க, கதை தருங்க. அப்போ அழி திறந்துட்டாங்கடா கதவை. அப்பாடி எப்படியும் இந்த கேரேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு கார் வாங்கலாம். ஏதோ ஒரு கார் வாங்கணுமே. இப்போ நம்மளுக்கு என்ன காரு எதுவும் நியூஸில் போட்டிருக்கானுங்க. எது ஸ்டீவ்? அப்பயே நான் நினச்சேங்க அண்ணா மாமா மாம்சுன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னால வண்டியில் போய் எனக்கு அப்பயே எனக்கு டவுட்டுங்க. அவன் ஸ்டீவ் இல்லை, ஸ்டீவோட அண்ணங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். அப்போ அந்த ஸ்டீவ் எனக்கு தெரியல. ஸ்டீவ் எங்கே போனா? ஒரு பவர்ஃபுல்லான காரை எடுத்துகிட்டு போகணும். காரோ பைக்கோ ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லான எடுத்துகிட்டு போகணும். இது டாப் ஸ்பீட்லே இதுதான் டாப் ஸ்பீடு. அதுவா அது இல்லை, எல்லாத்துலேயும் இதுதான் டாப் ஸ்பீடு. ஏதோ டாப் ஸ்பீடு அதை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. இது இல்லை, இது இல்லை, அதுவும் இல்லை. அப்போ டாப் ஸ்பீட்னா இதுதான் டாப் ஸ்பீடு. இது என்ன கார்? லேம்போர்கினி காரு. இந்த காரை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஓகே, நம்ம முதல்ல போயிட்டு எடுத்துகிட்டு ஓடுவோம். அவன் இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் பாருங்க, அவன் அண்ணங்க, அவன் ஸ்டீவோட அண்ணன். ஏன்னா ஸ்டார்ட் ஆக முடியுது. இது வேற ஒன்றா? இது சும்மா ஃபேஷனுக்கு தான் அடிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வேறு காசு இல்லையே, நம்மக்கிட்ட வேறு காசே இல்லை. இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? இருங்க வண்டியாச்சும் எடுத்து பார்ப்போம். வண்டியாச்சும் ஆணையிடணும். வண்டி அணையிடு. ஆரன்லாம் அடிக்குது, ஆனால் அடிக்குதே. ஓ இறங்கணும் வேற. முதல்ல இதை விட்டு இறங்கணும். வாங்க. என்னடா இது கதவு சேர்ந்துருக்குதே? அங்கே ஒன்று இருக்குங்க, அங்கே போய் பார்ப்போம். சீக்கிரம் அங்கே போய் பார்ப்போம். இவன் இப்படி போகிறதுக்குள்ளே நம்ம விடுத்துருவோம். இப்படி போ. எதாவது இருக்கீங்களா? ஓஹா, யார் அது? ஏய், நான் தான்டா ஸ்டீவோட அண்ணன். ஸ்டீவ் இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்டீவோட அண்ணன், அவனோட பேர் என்னன்னு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய் கதவை தர்றா. துப்பாய்க்கு வேலையாக மாட்டேங்குது. எதுவுமே வேலையாகலங்க இங்கே. வரத ரூபாய் கட்சி வேலையாகுதா? எதுவுமே இதுவே ஆக மாட்டேங்குது. என்னங்க பண்ணுறது? இப்போ இங்கேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபோன் எடுத்து இன்ன வேலைலாம் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் வழி இல்லை. என் பேர் தான் ஜான். நான் எப்பயுமே ஜானாவே இருப்பேன். இந்த ஊரில் ஏதோ ஸ்டீவுன்றாங்க. அவன் ஸ்டீவோட அண்ணனாமா. அவன் எங்கே இருப்பான்னு தெரியல. பொறுக்கி நாய். நம்ம ஊருக்கு வந்து நம்மளே இது பண்ணுறான். அவனை சும்மா இருக்குதாதே, அவனை சும்மாவே ஒதுக்குதாதே. இந்த யோகிருஷ்ணா வேற பண்ணா பையன் எங்கே போனான்னு தெரில. என் ஃப்ரெண்டுங்க அவன் யோகிருஷ்ணா. அவன் எங்கே போனான்னு தெரில. பண்ணா பையன் பண்ணி பண்ணாடும் எல்லா பிரச்சனைக்கும் வந்துடுவான். இப்போ மட்டும் தலைவன் வர மாட்டான். பண்ணி பண்ணாடும் எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே போய் தேடி பார்ப்போம். நான் தான் ஜான் இருக்கத்திலே கான். ஏய் நான் தான் ஜான் இருக்கத்திலே கான். பலாம். இப்போ நம்ம யோகிருஷ்ணாலாம் தேடி போகல. நம்மளோட சொப்பன சுந்தரி வீட்டுக்கு போவோம். நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சொப்பன சுந்தரி வந்துட்டு இருக்கேன். ஆஹா, நம்ம கார் வேறு இப்படி இருக்கே. பரவாயில்ல போவோம். சொப்பன சுந்தரி தானே. சொப்பன சுந்தரி, அந்த பார்ட்டிக்கு நானும் வந்துட்டேன். நம்ம தலைங்களா எங்கே இருக்கீங்க? நான் தான் ஸ்டீவோட அண்ணன். சொல்ல போனால் அவன் என் தம்பியே கிடையாது. செல்லக்குட்டிங்களா எங்கே இருக்கீங்க? ஆஹா, இவனுங்களா எங்கே தான் வரானுங்க? எங்கே இருந்துங்க வரானுங்க? இந்த மனுஷ பையங்க தொல்லை தாங்க முடியலப்பா சாமியை. இந்த மனுஷ பையனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க. நம்ம போயிட்டு இதில் அப்பா இந்த குண்டனை கடிச்சதுனால நம்ம குண்டனை மாதிரியே மாட்டோம். நான் யாரெல்லாம் கடிக்கிறேனோ அவனை மாதிரி மாறுவேன். எங்கே போகிறேங்க? இவன் வரான்.
இவனாச்சு கட்டுற வேண்டியதான். இந்த ஊரில் தான் இது இந்த கன்று மாதிரி ஏதோ இருந்தது, அது எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஊர்லலாம் எப்படி கன் ஷாப் தான். சரி அது என்னது? இங்கே பாருங்க ஒரு பொண்ணு. ஏமா ஏமா இப்படிலாம் பண்ணுற? நீ ஏமா வந்தீங்க? இப்போ ஒரு வலிப்பு வந்த மாதிரி ஒரு டான்ஸை போடுவோமா? ஜிம்முக்கு ஜிப்பா. எங்கடா வந்துடும் வரீங்க? உங்களை எனக்கு சும்மா விட மாட்டேன். இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடணும். எஸ், தப்பிச்சு ஓடியாச்சு. எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஆனால் ஸ்டீவ் எங்கே இருக்கா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஸ்டீவ் ஆன்லைன் ஸ்டாக் பார்ட் 6ல் உன்னை வெளுத்து கட்ட வந்துடுறேன்டா. ஃபோன் பண்ணி கொடுத்துடலாம். ஹலோ ஸ்டீவோட அண்ணன், ஆன்லைன் ஸ்டாக் பார்ட் 6க்கு வந்துடு. நான் உன்னை அப்போ வெளுத்து கட்டுறேன். வரேன்டா பொறுக்கி வேடா போனேன். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வரட்டாமா ட்ரைங்.